இங்க பாருங்க, நான் ஒருத்தன் தனியாலாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். இவ ஜம்முன்னு உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கா. ஏண்டி அது ஓன் டிபார்ட்மெண்ட். அது ஓன் டிபார்ட்மெண்ட்டா? ஆமா. நான் என் டிபார்ட்மெண்ட் ஒன்லி ஆர்கனைசிங். ஆர்கனைசிங் என்ன ஆர்கனைஸ் பண்ண நீ? இந்த ஆர்கனைசிங் இல்ல, ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றது நானு. நீ வந்துட்டு இதெல்லாம் இறக்கட்டும். 10 o'clock தான் எழுந்தோமே. நாங்க எழுந்து ஆஃப் அன் ஹவர்லேயே குளிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்ப போறோம். மக்காவுல இருந்து ஹாங்காங் போக போறோம். நம்ம அப்பப்போ வந்துட்டு அந்த டேக்கு யூஸ் பண்ணிட்டு எடுத்து வைக்கிற துணியெல்லாம் அப்பப்போயே மடக்கி வச்சா பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு வாட்டி வெளியே வச்சுட்டு கடைசியில வெக்கேட் ஆகும்போது இருக்கிற பாடு இருக்கே அப்பா, ரொம்ப கஷ்டம். மடக்கி மடக்கி வச்சு ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு செட்டப்ல எடுத்துட்டு வந்திருப்போமா, அதுக்கப்புறம் அந்த செட்டப் மாறும்போது பெட்டியில இடம் பத்தாத மாதிரியே இருக்கு. இப்போ வந்துட்டு இன்னைக்கு டே 3 மக்காவில் வந்து நம்ம வந்துட்டு ஹாங்காங் போகிறோம். அங்கே போயிட்டு ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். நைட் டைம் பார்க்குற மாதிரி பிளேசஸ் தான். ஸோ அதுதான் நான் பண்ணல கைஸ். இதே வேலை. லிப்ஸ்டிக் போட வேண்டியது, ஏதாவது ஒரு நல்ல சட்டை போட்டா போதும். லிப்ஸ்டிக் இல்ல, அது லிப்ஸ்டிக். ஓகே ஓகே. அது வந்துட்டு நாசம் பண்ண வேண்டியது போல. பாருங்க, இன்னைக்கு அவுட்ஃபிட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா டிராவல் பண்றோம் நிறைய. கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும். அதனால ஒரு கம்ஃபர்ட்டபிளுக்கு ஜீன்ஸ் போடுவீங்களான்னு கேட்பாங்க. பட் இட்ஸ் ஓகே. லூஸா தானே போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு பேருமே ஒயிட் பாருங்க. ஸோ வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு வாட்டி ஓவர் செக் பண்ணோம் எல்லாம் எடுத்துக்கிட்டோமான்னு. அதுவும் அவன் டியூட்டி தான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம். இந்த செக் அவுட் பண்ணுறதுக்காக ரிசப்ஷன் போகிறோம். போயிட்டு அந்த ஸ்லிப்பை கொடுத்து $1000 வாங்கணும். டெபாசிட் பண்ணி வச்சுருந்தோம், அது வாங்கணும். வாங்கிட்டு இப்போ கிளம்ப வேண்டியதுதான். இது ஆக்சுவலி இப்போ நான் எதுக்கு ஆன் பண்ணேன்னா, இங்கே பாருங்க, இதுக்கு இந்த பேண்ட் எடுத்துகிட்டு வந்தது எப்படி உபயோகமாக இருக்குன்னு ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் வச்சிருக்கா. ஜூஸ் கீழே வச்சுக்கூடா 2 வாட்டர் பாட்டில். ஏன்னா இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது வாட்டர் பாட்டில். ஆமாம், தண்ணி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. 150 ரூபா ஒரு பாட்டில். அதனால் வந்துட்டு இப்படி சுட்டு வைக்க போகிறோம் ஹோட்டல் போய். இப்போ நாங்கள் வந்துட்டு மக்காவிலேருந்து ஹாங்காங் போகிறதுக்காக பஸ் ஏறணுமா. பஸ் வந்துட்டு ஹாங்காங் தான் சொன்னாங்க. வழியை ஹாங்காங் போகிறதுக்கு ஃபெரி வழியாக அந்த பஸ்ஸு போய் அங்கே ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லவே இல்லை. நாங்கள் கேட்கும்போது ஹாங்காங் நாங்கள் ஃப்ரீ ஷட்டில் தான். பட் நாங்கள் என்ன நினச்சோன்னா, நாங்கள் வரும்போது ஒரு பஸ் ஸ்டாப் 2 பஸ் ஸ்டாப் ஏறி மாறி வந்தோம்ல அந்த ஏர்போர்ட்லேருந்து. அந்த மாதிரி அந்த பஸ் ஸ்டாப்பில் விட்டு அங்கேருந்து ஹாங்காங் பஸ் இருக்குது. $130 கொடுத்து போனோம் 2 பேருக்கு. ஸோ அதில் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். ஷிப்பில் போகலான்லாம் பிளானே இல்லை. லைக் இருந்துச்சு, பட் இங்கே வந்துட்டு அவ்வளோ காஸ்ட் கொடுத்து அந்த ஷிப்பே வந்து டொக்கு மாதிரி தான் இருந்தது. சரி அதாவது இப்போ பஸ்ஸில் வந்து 2 பேருக்கு எங்களுக்கு வந்து $130 தான் ஆச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு 1300 rupees அப்ராக்சிமேட்லாம் வச்சுக்கலாம். ஆனால் இப்போது ஃபெரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கே $175, கிட்டத்தட்ட 2 பேருக்கு 4000 ஆகிடும். அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போது ஃபெரிக்கு தான் போகுது பஸ்ஸு. வேறு வழி இல்லை, ஷிப்பில் தான் போகணும்னு நினைக்கிறேன். பட் தெரியல, அங்கேருந்து வேறு எதாவது பஸ் இருந்தால் அதில் ஏறிடலாம். வேறு வழி இல்லைன்னா அதில் தான் போய் ஆகணும். அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ன பண்ணுறது. அண்ட் ஒன் மோர் திங், ஷிப்புன்னு சொல்லாத, ஷிப்பு வேறு ஃபெரி வேறு. போட்டு ஷிப்பு இதெல்லாம் எனக்கு ஒன்று தான். ஃபெரி கீரியெல்லாம் எனக்கு தெரியாது. இவ சொல்லுவா, நீங்கள் கண்டுக்காதீங்க. நாங்கள் பாருங்கள், ஆக்சுவலி இன்னும் ஒரு 2 yearsல இங்கே இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகிடும் போல். அவ்வளோ பில்டிங்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டே இருக்கு. ஏதோ கடலுக்கு அடியிலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பட்டு மீண்டுமா பிரியாணி எங்களுக்கே தெரியல, எங்க விட்டாங்க. பஸ்ஸும் இருக்குன்றாங்க இங்க. ஆக்சுவலி வந்துட்டு அது ஃபெரி தான் போட்டுருந்தது. ஐயோ தப்பா ஏறிட்டோமே தான் நினைச்சிருந்தோம். அங்க போட்டுறதுக்கும் ஃபெரி ஹாங்காங் ஃபெரி டெர்மினல். ஆமா, ஃபெரி டெர்மினல் தான் போட்டுருந்தது. பட் அவங்க வந்துட்டு இங்க எல்லாரும் இறக்கி விட்டுட்டு அடுத்தது போயிருக்காங்க போல. மேபி இதை முடிச்சுட்டு போதா ரூட்லாம் நமக்கு தெரியல. ஆனா எதுக்கோ நமக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கினா அதே பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இங்க இருந்து 101 102 போகும்போது 102. ஆனா இங்க டைரக்டா இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹாங்காங் பஸ். ஆமா, இங்க இருந்து பஸ்ல தான் போறோம். என்ன சொல்றது, அந்த ஃபெரி வந்து பார்க்க ரொம்ப மொக்கையா இருந்தது. அவ்வளோ காஸ்ட்டுக்கு சாதாரணமா இருந்தது. அங்க போறது வேஸ்ட் தானே. அதனால இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது அங்கதானே ஏறணும் நம்ம ஃபர்ஸ்ட். அங்க ஒரு பொம்மை தெரியுது, இப்படி வந்து நின்றோம் அங்க போனோம். இது உள்ளதான் போனோம் நம்ம. பஸ் ஸ்டாப் இது தாண்டி உள்ள ஒரு செக்இன் நடக்கும்ல மக்காவுக்கு. அது முடிச்சுட்டு அந்த சைட் போனா பஸ் வரும், புரியுதா? ஸோ அப்பாடா, நம்ம வந்து ஹாங்காங் பஸ்ல தான் போறோம், நாட் பை ஃபெரி. ஆனா அந்த பஸ் ஃபெரி போகுது போல. பின்னாடி வந்துட்டு ஒரு 2 பேசஞ்சர் அப்படியே இருந்தாங்க. ஆனா நமக்கு ரூட் தெரியாதனால கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியல, மாத்தி
ஆமா வாங்க போய் பார்ப்போம். இங்க பாருங்க, இது நிறைய இடத்துல பார்த்தேன், அது சொல்லணும்னு நினைச்சேன். இங்க இன்னுமே நிறைய இடத்துல இது மாதிரி வந்து பிசிஓ, நம்ம ஊர் பாஷைப்படி சொல்லனா பிசிஓ யூஸ் பண்றாங்க. அந்த 1 ரூபி போட்டு பேசுறது. மக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் என்னன்னா எல்லா ஹோட்டலு இப்போ மாலுக்கு போறோம்னா அங்க எங்க பார்த்தாலும் ஃப்ரீ வைஃபை இருக்கு. இங்க கூட ஃப்ரீ வைஃபை இருக்கு. ஸோ எல்லாமே என்ன சொல்றது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு வைஃபை இல்ல போறேன்னு நினைச்சிட்டு நாங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோம். கடைசியில பார்த்தா ஹால் ஃப்ரீ வைஃபை ஹியர் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொன்னாரு. அவர் மேபி அவர் இங்க இருக்கிற ஆள் இல்ல, வேற இங்க இருக்கிற ஆளு. ஸோ இப்போ டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பணும். எனக்கு இங்க பிடிச்சது என்ன தெரியுமா, பஸ் ஸ்டாப் கூட ஏர்போர்ட் மாதிரி கட்டி வச்சிருக்கான் பாத்தியாடா. சேம் $130 தான். எப்படியோ வந்துட்டோம் கேட்டு. ரொம்ப ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு ஆக்சுவலா. டபுள் டக்கர் பஸ்ல போனா சூப்பரா இருக்கு. இல்ல எல்லாமே ஹாங்காங் தான் போகுது, பட் டபுள் டக்கரா தெரியல. எஸ், டபுள் டக்கர் பஸ் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்ல. ஆமா நைஸ். இல்லடா நார்மல் பஸ்ஸா? அச்சச்சோ. விடுங்க, ஹாங்காங்ல நம்ம வந்துட்டு ட்ராம்ப்ல போலாம். ட்ராம்ப் ஏதோ ஒண்ணு வேற பரவாயில்லடா, ஃப்ரீயா தான் இருக்கு. ஆமா, முன்னாடியே உட்காந்துரு. நாங்க கேட்டோன்றதுக்காக பேக் எடுத்து சீட்ல வச்சு லாக் பண்ணி கொடுத்துட்டேன். இது மாதிரிலாம் நம்ம ஊர்ல வச்சா அவள்தான் திட்டிடுவாங்க. இப்ப நானும் அந்த லக்கேஜ் எப்படிதான் இது பிடிச்சுன்னு போறேன். ஏன்னா இது வளைஞ்சு போமா இந்த பஸ், அதனால விழுந்துரும், ஷோல்டர் பெயின் வந்துடும் அப்படின்னு நினைச்சு கேட்டா பார்த்தா அவங்க நாங்க கேட்டோன்றதுக்காக அழகா சீட் மேல பெட்டி வச்சு கொடுத்துறாங்க. நாங்களும் ஒரு சீட்ல உட்காடுறோம். பண்ண மாட்டாங்க, நம்ம உட்காரத்துக்கு தான் பஸ். ஏன்னா அதுல இடம் இருக்காது, இந்த மாதிரி இல்ல அதுல. பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு 2 சீட்டு 4 பேர் உட்கார வேண்டியதுல பெட்டி எடுத்து வச்சிட்டாங்க. சூப்பர்ல. ஆமா, செம்ம. இங்க பாத்தீங்களா பஸ்ல சீட் பெல்ட் போடாம பஸ் எடுக்கல. எல்லா வீட்டும் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு சீட் பெல்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்த பிறகு தான் டிரைவரே வந்து பஸ் எடுத்தாரு. டிரைவரே வந்து எல்லாம் செக் பண்றாரு. ஒவ்வொரு 4 வாட்டி சொல்லிட்டாரு என்கிட்ட. நான் வந்துட்டு பசிக்குன்னு சொல்லி இந்த குர்குரே பேக்கெட் எடுக்க போனோமா, உட்காரு அவருக்கு டைம் ஆயிடுச்சு போல. இங்க டைமிங் பஸ் வந்து டைமிங் மிஸ் ஆகக்கூடாது, கரெக்டா அந்த டைமுக்கு எடுத்துடணும், வந்துடணும். முன்னாடி வந்தா வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நின்று பேசஞ்சரை பிக் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது ஆனா சீட் பெல்ட் போட சொல்லல, இதே மாதிரி பஸ் தான். அதுவும் இதே மாதிரி பஸ் தான், நான் எதுவுமே சொல்ல. மேபி ஒவ்வொரு டிரைவர் அது ஃபாலோ பண்றாங்களோ என்னமோ. வரும்போது இருந்திருக்கும், நமக்கு தெரியல. இங்க பாத்தீங்களா பஸ்ல வந்துட்டு சார்ஜர் எல்லா சீட்லயும் இது மாதிரி வந்துட்டு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஎஸ்பி இருந்தா டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம்னு. செம்ம இவங்க, வேற லெவல்ல இவங்க. இல்ல இந்த மாதிரி இங்க இந்த பேருக்கு 1300 ரூபீஸ் ரொம்பவே சீப் இருக்கு. ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குமா? 50 கிலோமீட்டர் 50 தெரியல, பட் இருக்கும், ஒரு 20 மேல தான் இருக்கும் கண்டிப்பா. ஃபுல்லா பிரிட்ஜ் தான், ஏறி எப்படி இறங்குது. ஒரு கண்ட்ரி டு ஒரு கண்ட்ரி இல்ல, அதெல்லாம் இது பண்ணி பாக்கும்போது நைட் ஆனா சம்ம டிராஃபிக், காரை விட கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. சீட்டே நல்லா அமுங்குது. ஆமா, நீங்களே ட்ரிப் பிளான் பண்ணி கண்டிப்பா ஹாங்காங் வாங்க, கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. 3 days இருக்கலாம்டா தாராளமா. 3 nights இருக்கலாம் மக்காவுல. அவ்வளவு இருக்கு ஆக்சுவலி பார்க்க. இதுலயே ட்ரிப் பிளான் பண்ணனால இவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. இதே நம்ம ஏசினா காலை 10 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே இறங்கணும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், நிறைய இருக்குங்க. அண்ட் டைமிங் இருக்குல்ல, நம்ம கூட நம்ம மட்டும் போனா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா வந்து ஒரே கார்ல போனா பிரச்சனை இல்லை. பட் வந்துட்டு நம்ம கூட வேற 2 கப்பல் இல்ல வேற ஏதாவது பீப்புள்ஸ், அதாவது ஃபேமிலி வந்தாங்கன்னா நம்மளால அது மாதிரி ஃப்ரீயா சுத்த முடியாது. எடுத்துட்டோம்னா கிளம்புவாங்க, நம்ம ரிலாக்ஸா நம்ம பாட்டு நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. இது எல்லாமே இல்ல பாருங்க, நாங்க ஃப்ரீடமா நாங்க சுத்தி எங்களால ஃபுல்ஃபில்லா எடுக்க முடியல நிறைய விஷயம். ஆனா இப்ப அவங்க கூட போயிருந்தா எங்களுக்கு அவசரமா அந்த இந்த பரிதாபங்கள் வர மாதிரி தான். அங்க போயிட்டு பார்த்தாச்சு வாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் வேணாம் அப்படின்றதுக்காக தான் வெக்கேஷன் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் வந்த மக்காவில் அந்த பாண்டா போங்க, நேற்று தான் கூகுளில் பார்த்தோம். நாங்கள் அது லிஸ்ட்லேயே வைக்கல, அது நல்லா இருந்துச்சு பார்க்க. ஃபுல்லாக வந்துட்டு இந்த கும்பு பாண்டாவில் வர மாதிரியே பாண்டாஸ் இருக்கு, ஒயிட் அண்ட் பிளாக் பியர். இப்படி 1 hour ஆகிடும். லைக் நான் போகும்போது 1:30 ஆகிடும் நினைக்கிறேன். கூப்பில் வச்சுட்டு சங்கீதா ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குன்னு கூப்பிட்டுருந்தது. ஆமாம், 1 hourலாம் ஆகலையா? லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 40 minutes தான் ஆச்சு. இவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு நமக்கு தெரியல. 80ல் தான் போறாரு, அது ஒரு 100-110ல் போனாரு. ஸோ இப்போ போன உடனே பேக் செக்இன் பண்றோம் ஹோட்டல்ல. நாங்க என்ன ஹோட்டல்ல தங்குறோம்னு காட்டுறோம். தென் வந்து உடனே எல்லாத்தையும் கட்டி போட்டு டக்குன்னு சங்கீதாக்கு போயிட்டு நம்மளோட ஃபேவரட் என்ன இருக்கோ அது சாப்பிட்டுட்டு வச்சு மறைச்சிட்டான் மூஞ்சி எல்லாத்தையும். சங்கீதால போய் சாப்பிட போறோம். ஹாங்காங்ல சங்கீதா இருக்கு, அதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஸோ நம்ம ஊர் ஃபுட் சாப்பிடலாம்ல. ஏன்னா லஞ்ச் மட்டும் தான் இப்பெல்லாம் நல்லா சாப்பிட்றோம். மார்னிங்கும் நைட்டும் வந்துட்டு சத்துருண்டு, கப் நூடுல்ஸு, ஸ்நாக்ஸ் தான். ஓகே, ஏதாவது ஒரு வேளை நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு. அடுத்து ஒரு 5 மணிக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா நம்மளுக்கு ஹோட்டல்லேயே காலைல பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட்.
ஸோ இது கொஞ்சம் இந்தியன் ஃபுட்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. நாளையிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு போவோம். மக்காவோட ஹாங்காங் ரொம்ப சீப்பான், இங்கே தான் தெரிஞ்சது சொன்னாங்க. லைக் அதெல்லாம் இங்கே ஆக்சுவலி சீப்பாக தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. பஸ்ஸு இந்த ட்ராவல்லாம் ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் எல்லாமே. ஏன்னா வந்துட்டு பிஸா ஹட்ல 1600 rupees சாப்பிட்டு ஒரே ஒரு மர்கரிட்டா, ஆனால் அது பிளெயின் மர்கரிட்டா மாதிரி இல்லை, தக்காளி என்னென்னமோ போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, வெறும் மிளகா. நம்ம ஊர் சில்லி ஃப்ளேக்ஸே கொஞ்சம் நல்லா இருக்கும், அதே மாதிரி ஆரியானோலாம் சூப்பராக இருக்கும். இன்னுமே கொடுக்கல, அதெல்லாம் இன்னுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெமன் ஜூஸ். அந்த லெமன் ஜூஸை வந்துட்டு ஐயோ $60-70 குத்து அதான் 600 ரூபா குத்து வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த லெமன் ஜூஸ்ல வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அதில் ஃபுல்லாக லெமன் இருந்தது. அதுக்கப்புறம் தனியாக சுகர் வாட்டர் கொடுத்தாங்க. நான் ஒரு வாட்டி குடிச்சு முடிச்சுட்டு ஐஸ் கட்டியும் அதிலே இருந்ததுன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் திருப்பி ஊற்றி திருப்பி அந்த லெமனை புழிஞ்சு திருப்பி அந்த காசை கறியாக்குற வரைக்கும் நான் அது குடித்தேன். கிட்டத்தட்ட 3-4 வாட்டி குடித்தேன் அந்த டம்ளரில் இருக்கிறது. ஆக்சுவலி கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு மக்காவிலேருந்து ஹாங்காங் வந்துட்டோம்ல. ஹாங்காங்கில் வந்து ஒரு இமிக்ரேஷன் இருக்குது, அதாவது செக்இன்லாம் முடிச்சுட்டு வெளியே வரணும் பஸ் ஏறதுக்கு, நம்ம ஹோட்டல் போகிறதுக்கு. ஸோ அந்த இமிக்ரேஷனில் வந்துட்டு இவ்வளோ விட்டுட்டாங்க, என்னை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டு போயிட்டாங்க. ஆஃபீஸர்ஸ்லாம் லைக் நார்மலாக வந்துட்டு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அது நடந்துடுச்சு மாதிரி கூட்டு போயிட்டு உட்கார வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10-20 நிமிஷம் கேள்வி கேட்குறாங்க. சில பேருக்கு 1 ஹவர்லாம் போகுது. நான் கிட்டத்தட்ட ஒரு ½ hour ஆச்சு எனக்கு முடியறதுக்கு. எனக்கு சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி போனாங்க, கேட்டாங்க எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் ரீசன்லாம் சொன்னோம், நாங்கள் இது மாதிரி ட்ராவல் பண்ணுறோம், ஃபஸ்ட் டைம் வரோம், வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம், அதெல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஏன் மெக்காவை போயிட்டு ஹாங்காங் வரீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கும் ரீசன் சொன்னேன். இது மாதிரி மக்காவை வந்துட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணது, அங்கே முடிச்சுட்டு ஹாங்காங், ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஹாங்காங்கில் தான் ஜாஸ்தி, நம்ம லாஸ்ட் ஹவர் வச்சுக்கலாம். இங்கேருந்து வந்துட்டு ஸோ சிங்கப்பூர் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சிங்கப்பூர் ஃப்ளைட்லாம் கேட்டாங்க, எப்போ இந்தியாவுக்கு ரிட்டர்ன் கேட்டாங்க, ஹாங்காங்கில் வந்துட்டு என்ன ஹோட்டலில் தங்குறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம என்டையர் ட்ரிப்போட பிளானிங் ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க கொஸ்டினாக கேட்டாங்க. அதெல்லாம் பதில் சொல்லணும். தடுமாறுறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சொல்கிறது புரியலன்னா திரும்ப ஒவ்வொரு ஆஃபீஸராக வந்து கேட்டு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்பலை. திருப்பி இன்னொருத்தர் வந்து திருப்பி கொஸ்டின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து திருப்பி கொஸ்டின் பண்ணிட்டு அவங்கள வேற ஏதோ ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கல. பட் எனக்கு வந்துட்டு ஒரு லேடி தான் வந்தாங்க, இந்த கேள்வி கேட்டாங்க. நான் அதெல்லாம் சொன்னேன். ஆனால் ஃபர்ஸ்ட் பதட்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஏதாச்சும் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன்ல, சென்னை தமிழ்நாடுக்கு பதிலாக சென்னை மட்டும் தான் அதுல இருந்து, தமிழ்நாடு இல்லை, நாங்களே ஃபீல் பண்ணோம் தமிழ்நாடுன்றது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துட்டு இமிகிரேஷன் தனியாக கூட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு அமிச்சாங்க ஹாங்காங் ஏர்போர்ட்ல. இந்த வாட்டி வந்துட்டு தனியாக கூட்டு போனோடனே இவ வேற இல்லை, நான் என்னத்தை நான் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பயம் ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சிலர்லாம் வீடியோஸ் போட்டிருந்தாங்க, ரொம்ப நேரம் இது பண்ணாங்க, சிலர்லாம் அனுப்பி விட்டாங்க. இல்ல 1 hour 2 hours எல்லாம் போகுமா இமிகிரேஷன்? அதாவது கரெக்டா அவங்களுக்கு பதில் கிடைக்கல, இல்ல அவங்களுக்கு புரியல, இல்ல நம்ம சொல்ற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ப்ராப்பரா வந்துட்டு வெயிட்டிங் ரூம்ல இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். டிக்கெட்லாம் ஆல்ரெடி வச்சிருந்தோம், இப்போ அமிச்சா திருப்பியும் நான் அதை காட்டினேன். இது மாதிரி பண்றோம் நாங்க யூடியூபர்ஸ், அண்ட் வந்துட்டு நான் ஃப்ரீலான்சர் ஒர்க் இது மாதிரி பண்றேன், இந்த ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இவ்வளோ பிடிக்கலையா, என்ன மட்டும் தானே பிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன எல்லா கொஸ்டினும் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொன்னக்கு அப்புறம் தான் இது நீங்க தானா, ஏன் இவ்வளோ தாடி இருக்கு, அதுல தாடி நிறைய இருக்கும் பாஸ்போர்ட்ல, கடைசியாக அனுப்பும் போது சொல்றேன் திஸ் இஸ் யூ ரைட் அப்படின்னு கேட்டாங்க. எஸ் ஐ எம் ஒன்லி அப்படின்னா, யா யூ குட் டு கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வழி எடுத்து, அதாவது அந்த வழிக்கு கூட்டு போய் வெளியே வந்துட்டு பாய் குட் பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இல்ல வேற விஷ் பண்ணாங்க. ஆமா, நான் சொன்னேன் டுமாரோ இஸ் மை பர்த்டே, ஐ எம் ஹியர் டு செலிப்ரேட் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன், ஓகே அப்படின்னாங்க. கங்க்ராச்சுலேஷன், ஹாப்பி பர்த்டே அப்படிலாம் சொன்னாங்க 2-3 பேர். அப்புறம் அனுப்பிச்சு விட்டாங்க. ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போதான் தொல்லை இல்லை பாரு. இப்போ ஃபுல்லா வெரிஃபை பண்ணிருப்பாங்களே. இப்போ வந்து நான் யார் எது இல்லை அவங்களுக்கே தெரியுது. சிங்கப்பூர்ல இருந்து எப்போ போறீங்க நான் காட்டாமலே கேட்டாங்க. அவங்க எல்லா டீடைல்ஸும் வச்சிருக்காங்க போல. ஓகேவா, சிங்கப்பூர் டிக்கெட் காமிச்சு செக் பண்ணக்கு அப்புறம் தான் அவங்க இதுல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் மலேசியா டிக்கெட் கேட்டாங்க. மலேசியால கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் ஒரு 10 minutes என்ன உட்கார சொன்னாங்க. உள்ள போனாங்க, வந்தாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு ஓகே, சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஆனா அந்த யூடியூப்ல நிறைய பேர் போடுற மாதிரிலாம் 1 hourலாம் போகுது. அங்க இன்னொரு தமிழ் ஃபேமிலி இருந்தாங்க போல, எனக்கே முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்களுக்கு செகண்ட் டைமா ஃபர்ஸ்ட் டைமா தெரியல, அவங்களுக்கு இப்பதான் 4 பேர் அட் அ டைம்
அட் டைம் 4 பேர் கேட்டுட்டு இருக்காங்க கேள்வி. என்ன இவ்வளவு சீக்கிரம் அனுப்பான்னு எனக்கே பார்க்கல. இன்னைக்கு டேவே போயிடும். சரி இன்னைக்கு டே நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் போயிடும். நம்ம டேரக்டா ஹோட்டல்ல போய் தூங்க வேண்டியதான் நினைச்சேன். பட் இட்ஸ் ஓகே, 1 hour தான் டிலே ஆச்சு. ஸோ இங்க இருந்து நம்ம வந்து ஹாங்காங் பஸ் பிடிச்சு ஹாங்காங் ஹாங்காங்ல இருக்கிற பஸ் பிடிச்சு ஹோட்டல் போறோம். பாய் பாய். நம்மளோட பஸ் டெர்மினல் மாதிரி ஹாங்காங்ல இல்ல. இது நல்லா தான் இருக்கு, ஆனா ஷட்டர்லாம் இல்ல. அது ஃபுல்லா க்ளோஸ்டா இருந்ததா? ஃபாரின் தான் இருக்கு. ஃபாரின் தான். ஆமா ஆமா ஃபாரின் தான். எனக்கு மக்காவ் பஸ் டெர்மினல் தான் பிடிச்சிருந்தது. ஹாங்காங் வந்துட்டு அது பெஸ்டா பார்த்தனால இது அப்படி தெரியுதோ. நிறைய பஸ், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூட்டுக்கும் ஒவ்வொரு பஸ். அதாவது அந்த பஸ் அங்கங்க நிக்கணும்லாம் இல்லை. நாங்க போற ஹோட்டலுக்கு வந்து இது டைரக்ட் பஸ். என்ன ஆனா ரொம்ப வெயில் ஹாங்காங்ல மக்காவை விட, ஏன்னு தெரியல. மேபி அந்த ஷெல்டர்லாம் இல்லாதனால நினைக்கிறேன். பட் மக்காவில் டெர்மினல் சூப்பரா இருக்கும், ஏர்போர்ட் மாதிரி. இங்க கொஞ்சம் நார்மலா இருக்கு. மேபி இப்பதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களோ. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எங்க ஹோட்டலோட பக்கத்திலேயே தான் சங்கீதா இருக்கு. அதனால பெல்ட் வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் போய் செக்இன் பண்ணிட்டு, அப்படிலாம் இல்லடா, போய் வீட்டுக்கு போய் செக்இன் பண்ணிட்டு, வீட்டுக்குன்ற ஹோட்டல் போய் செக்இன் பண்ணிட்டு உடனே சங்கீதால போய் சாப்பிட வேண்டியதான். சோறுக்காக அலைகிறோம் பத்தி. அப்போ ஸோ ஆக்சுவலாக பஸ்ஸு ஃபைனலாக போர்ட் பண்ணியாச்சு. 30 minutes ஒன்ஸ் தான் இருக்கும் போல் அங்கே இருக்கிற எல்லா பஸ்ஸும் இல்லை. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி. எங்களுது வந்து 8:25 அதில் இருக்கிற ஒரு ரூட்டில் தான் நம்ம இறங்க போகிறோம். இது மாதிரி 8:10, 15, 50 வரைக்கும் இருக்கு போல். அதில் ஒவ்வொரு ரூட்டும் ஒன்று. எங்கள் பக்கத்தில் இருக்க பஸ்லாம் வந்துட்டு 60 minutes ஒன்ஸ் தான் ஒரு பஸ் வரும். ஸோ நம்ம டைமிங் மிஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ வந்து 1/2 hour வெயிட் பண்ணி தான் அந்த பஸ் ஏறணும். ஏன்னா நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிருக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்குலாம் ரேக் வச்சிருக்காங்க. இது டபுள் டக்கர் பஸ், தனியாக ஒரு ப்ரொவிஷன் இருக்கு பஸ்ஸுக்குள்ளேயே. நாங்கள் ஏன் வைக்கல அப்படின்னா எங்கள் லக்கேஜ் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஏறும்போதும் கவுண்ட் வச்சுக்கிறாங்க. அந்த என்ன சொல்றது, இந்த கிரிக்கெட்ல எல்லாம் ஒரு டிவைஸ் இருக்கும்ல, பால்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு, அந்த மாதிரி இவங்க ஏதோ வச்சிருக்காங்க போல. அது ஒவ்வொரு கிளிக்கு வந்துட்டு ஒவ்வொரு பேசஞ்சர் ஏறும்போது கிளிக் அடிக்கிறாங்க. ஆனா இதுல எவ்வளவு காஸ்ட் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த பஸ்ல வந்துட்டு மக்காவ் மாதிரி எங்க ஏறினாலும் $6 இல்ல, மாறுது. ஆனா $40 பிடிச்ச மாதிரி காட்டுதான். நான் இப்ப இல்லைன்னு சொல்றான். தெரியல, போகும்போதுதான் தெரியும் எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா எங்க ஏரியாவுக்கு $7 தான் போட்டிருந்துச்சு. ஆனா அதுல 40 பிடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்ல 0.1? இல்ல, மேல 40 இருந்தது, கீழே வந்து 0.1 இருந்துச்சு. அப்ப தெரியல. ஏன்னா அதுல 40 தான் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி ஸ்வைப் பண்ணிட்டோம்ல. ஆமா பாருங்க, அந்த சைடு இருக்கு மக்காவ். இப்போ நம்ம வந்துட்டு ஹாங்காங் உள்ள போறோம். ஹாங்காங் வந்தாச்சு, உள்ள சிட்டி உள்ள போறோம். இங்க ஃபுல்லா மலை இல்லடா? ஆமா, சுத்தி மலை. அங்க பாரு, எவர் கிரீன் எக்ஸ்போர்ட். நிறைய பெரிய பெரிய ஷிப் எல்லாம் இங்க இருந்து போயிட்டு இருக்கு. லைவா பாக்குறோம். செம்மையா இருக்குல்ல? என்னடா இதுதான் செகண்ட் லாங்கஸ்ட் பிரிட்ஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2.2 kilometers லாங் இந்த பிரிட்ஜ். டேய், அதோட பெரிய பிரிட்ஜ் தான் நம்ம போனோம். அது வந்து பாத்தீங்கன்னா மக்காவோட கனெக்ட் ஆகுது. ஹாங்காங் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது 2.2 kilometers இந்த பிரிட்ஜ். அண்ட் இது வந்து செகண்ட் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் சொல்றாங்க. இதுல பார்த்தா பஸ்ல தான் அப்படியே மேல போறாங்க. சாரி, the world's second longest road and rail suspension bridge. ஓ அப்படி. இப்போ நம்ம வந்து ஹாங்காங்ல நம்ம ஹோட்டல் பக்கத்துல வந்து இறங்கிட்டோம். ஹாங்காங் அந்த டெர்மினல்ல இருந்து சிட்டி உள்ள வரதுக்கு $40 ஒருத்தருக்கு. நான் அது இறங்கும் போது திருப்பி ஸ்வைப் இன் பண்ண ஏதாவது வரும்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி அங்கேருந்து அந்த பிரிட்ஜ் வழியா வரதுக்கு $40 தான். உள்ளூர்ல சுத்துறதுக்கு தான் கம்மி டாலர்ஸ் போல. இது மட்டும் இல்லாம பஸ் உள்ளே ஃப்ரீ வைஃபை இருக்கு இங்க எல்லாத்துலயும். எனக்கு அது தெரியாம மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில பாக்குறேன் ஃப்ரீ வைஃபை. அவ்வளோ ஸ்பீடா இருக்கு பஸ் உள்ள. எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இறங்கின இடத்துல இருந்து சங்கீதா ஹோட்டல் ரொம்ப கிட்ட. அதனால வந்துட்டு சாப்பிட்டுட்டே ஹோட்டல் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் எப்படி போறதுன்னு தெரியல, அதான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். சங்கீதா ஹோட்டல்னு வந்துட்டு கடைசியில் சங்கீதா ஹோட்டல் வந்துட்டு க்ளோஸ்டு. 1 o'clock க்ளோஸ்டு போல. ஸோ அதனால இருந்தாலும் இருக்குமான ஒரு டவுட்டுக்கு அந்த இடத்துக்கு போகிறோம். வேற எதுவும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு தெரியல, செக் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். என்ன பண்ணுறது தெரியல, பசிக்குது பயங்கரமா. பசியில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒருத்தவங்களை காட்டினல, அவங்க தட்டில் என்ன இருக்குது தெரியுமா? சாம்பார் சாதம் இருக்குது. அவங்க சாம்பார் சாதம் சாப்பிட்றாங்க. சாப்பிடணும் போல இருக்குது, ஆனால் க்ளோஸ்ட் ஆச்சு. சுட சுட சாம்பார் சாதம், அதுவும் பர்ஃபெக்டான ஸ்மெல்லு. டிபிக்கல் சாம்பார், தமிழ் சாம்பார். சரி, வேறு ஏதோ சொல்கிறாங்க அங்கே. சரி இருக்குது, கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். இருக்கணும்.
ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்துட்டு ஹோட்டலுக்கே வந்துட்டோம் செக்இன் பண்ணுறதுக்கு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு. ஏன்னா ஒவ்வொரு ஹோட்டல் போயிட்டு அங்கே ஃபுட்டில்னு சொல்லும்போது நம்ம லக்கேஜ் வச்சு சுற்ற முடியாது. அதனால் செக்இன் பண்ணிட்டு ஹோட்டலில் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாமே பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் தங்குற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் ரீகல் கவுலூன் ஹோட்டல். மேபி ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கலாம், பட் இதுதான் பேர். ஸோ அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹோட்டல் செம்மையாக இருக்குது. லைக் மக்காவில் இருக்கிற மாதிரி இந்த ஹோட்டலும் செம்மையாக இருக்குது. செக்இன் பண்ண போயிருக்கா, டயர்டாயிடுச்சு, பயங்கரமாக டயர்டாயிடுச்சு. பாருங்கள் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு. செக்இன் பண்ண போயிருக்கா மும்மு. அங்கே எல்லாருக்கிட்டே போய் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு கேட்டு நிற்கிறோம். ஆனால் ஹாங்காங்கில் நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்கடா. வரும்போதே ஒரு 10-20 பேர் பார்த்தோம். நம்ம ஃபேஸ் பார்த்தாலே தெரியும்ல நம்ம ஆளுங்களை. ஸோ செக்இன் பண்ண போகிறோம்.